சிங்கப்பூர் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வரலாங்க. எஸ், ஆமாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிசிஏ அத்தாரிட்டி வந்து ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்னால சிங்கப்பூருக்கு வராத, ஊரில் வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஸ்டாப் பண்ணி அவங்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து நடத்தாத நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க ஃபியூ இயர்ஸாக. அதுக்கப்புறம் ஐ திங்க் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க பிசிஏலேருந்து. அவங்க வந்து 2028 ஜானில் வந்து சிங்கப்பூருக்கு வர்ற ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஸ்கில் டெஸ்ட் இல்லாத இங்கே வரலாம். சிங்கப்பூரில் வந்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் வந்து அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஏப்ரல் 30 தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஒரு நல்ல விஷயம். தாய்லேண்ட் அண்ட் சைனா பார்த்தீங்கன்னாக்கா 2027 ஜான்லேருந்து அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து ஸ்கில் டெஸ்ட் அடிச்சிக்கலாம். இங்கே அடித்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்தியா, மயன்மார், மற்ற பிலிப்பீன், மற்ற கண்ட்ரிங்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 2028 ஜான்லேருந்து வந்து ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே டைரெக்டாக இங்கே வந்து ஸ்கில் டெஸ்ட்டை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணி இங்கே ஸ்கில் டெஸ்ட் அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா நியூ ரூல்ஸ், இதெல்லாமே நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. டிஇபி பாஸ் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் சர்வீஸ் செக்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா என்டிஎஸ் பாஸ் நியூ கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸ்டில் வந்து நிறையா ஒர்க்கர் பத்தாத குறையினால இப்போ வந்து நிறையா சீக்கிரமாக வந்து ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் இறக்கணும். அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட் ஆகுது. இந்தியாவில் ஸ்கில் டெஸ்ட் வச்சு அந்த மாதிரி நிறைய லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்கில் டெஸ்ட் இங்கே பண்ணிக்கலாம். பட் இதுலேயுமே சட்டன் ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னாக்கா நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணலாம். ஒர்க்கர்ஸுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கிளாஸை வந்து புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் உள்ளே வர முடியும். அந்த மாதிரி ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன்னாக்கா அப்படி வச்சு தான் வந்து பீப்புள்ஸ் வந்து ஸ்கில்ஸ் டெஸ்ட் கிளாஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள அப்படியே வச்சு ஓட்டிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் ஸ்கில் டெஸ்ட் கிளாஸ் புக் பண்ண தான் அவங்களுக்கு வந்து ஐபி வந்து உள்ளே வர முடியும். அதுவுமே வந்து 1 இயருக்குள்ளே இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து முடிக்கணும். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் வேலை செய்யலாம். வேலை செஞ்சுட்டே வந்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டை வந்து 1 இயருக்குள்ளே முடிச்சிடணும். முடிக்கலைனாக்கா அதுக்கான மறுபடியும் நீங்கள் வந்து ரினிவல் பண்ண முடியாது உங்கள் ஒர்க் பர்மிட்டு. இந்த ரூல்ஸ் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாமே இந்த ஸ்கில் டெஸ்ட்டை வந்து முடிக்கணும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நிறைய மக்கள் வந்து க்யூக்காக நீங்கள் வரலாம். நிறைய பேர் வந்து இந்தியாவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் இது தான். அதுவுமே வந்து இங்கே சிங்கப்பூரில் அடிக்கிற ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இங்கே எப்படி ஒர்க் ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் நிறைய விஷயம் லர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே சிங்கப்பூர் வந்து ஸ்கில் டெஸ்ட் அடிக்கலாம். ஒர்க் பர்மிட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் நிறையா செக்டர் இருக்குது. அதில் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இருக்குது, ப்ளம்பிங் இருக்குது, ஃபார்ம் ஒர்க் இருக்குது, ரீபார் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ட்ரேடை நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கான ட்ரேட்லேயே நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயம். புதுசாக வரீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். 2028 ஜான்லேருந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 1.5 இயர்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க. இந்த 1.5 இயர்ஸ் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஈஸியாக வரலாம். மறுபடியும் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இந்த ஸ்கில் டெஸ்ட் இங்கே அடிக்கிறதுனால இந்த ஊரில் அடிக்கிற ஸ்கில் டெஸ்ட்டோட எக்ஸ்பென்சஸ் அதோட காசு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இங்கே. டைரெக்டாக நம்ம வந்து பிசிஏ வந்து எவ்வளோ பே பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்களே பே பண்ணலாம். அது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். இந்த ஏஜென்சி ஃபீஸுமே வந்து ரொம்ப கம்மியாகும். ஜஸ்ட் அவங்க வந்து விசாவோட ப்ரோசஸ் ஃபீஸ் மட்டும் தான் இப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டில் வந்து அவங்க அதிகமாக கேட்டாங்கனாக்கா நீங்கள் பே பண்ணாதீங்க. இந்த ஏஜென்சி ஃபீஸ் எல்லாம் வந்து ஒர்க் பர்மிட்டில் வரதெல்லாம் ஃபுல்லாக கம்மியாகிடும். பிகாஸ் ஸ்கில் டெஸ்ட் தான் இங்கே அடிக்கிறாங்களே, அதுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் இங்கே பே பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் வந்து பண்ணுறேன். எனக்கு நிறைய பேர் பிசிஏ பர்மிட்டில் இங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்க்கு அப்ளை பண்ணலாமா, அதோட ப்ரொசீஜர் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் ஒன்லி பிசிஏ வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸுங்க. சிங்கப்பூருக்கு வரணும் என்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடிக்கடிக்கு ஸ்டார்டிங்லாம் பார்த்தா நிறைய நம்ம இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் நிறையா இந்த மாதிரி ஜாப் பற்றி, இங்கே ஜாப் ரிலேட்டட் பற்றி, சிங்கப்பூரில் நடக்கிற நியூ அப்டேட்ஸை பற்றி நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும். உங்கள் சின்ன சப்போர்ட் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, ஏதாச்சும் டவுட் என்ன கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான். ஓகே, பாய்.